வணக்கம். படித்ததில் பிடித்தது திருமண மலர்கள் தருவாயா பகுதி 2. தன்னை இடித்து தள்ளுவது போல உள்ளே வந்தவனை இமைக்காமல் பார்த்தாள் நளினா. அவன் போட்டுக்கொண்டிருந்த செங்காவி ஷர்ட் மிக பொருத்தமாக இருப்பது போல தோன்றியது. இந்த ஷர்ட்டில் உயரம் அதிகமாக தெரிந்தது. கன்னங்கள் பழுத்த ஆப்பிளாக பளபளத்தது. இவனுக்கு இப்படி ஒரு ரோஜாப்பூ கலர் சட்டை அவசியமா? பளீரென்ற மின்னலின் சிதறலாக காலையில் கண்ட கனவு நினைவில் வந்தது. குபீரென்ற நாணம் முகத்தை மூட தலையை குனிந்து கொண்டாள். தனியாக இருக்கிறோம் என்ற நினைவு சின்ன பயத்தை கொடுத்தாலும் அவளது ஆசைக்கு தனிமை தேவையாக இருந்தது. என்னை நீ எதிர்பார்க்கலல்ல? தலையை ஆட்டினாள். வெகு இயல்பாக ஷோபாவில் உட்கார்ந்து பூட்ஸுகளை கழற்றினான். முழுக்கை சட்டையின் கைப்புறத்தை மடக்கிவிட்டு கொண்டான். அவளையே பார்த்தான். கூல் வாட்டர் இருக்கா? தன்னைத்தான் கேட்கிறான் என்று புரிந்து கொண்டவளாக தலையை உசுப்பிக் கொண்டு ஓடிப்போய் ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணீர் பாட்டிலை கொண்டு வைத்தாள். கண்ணாடி டம்ளர் ஒன்றையும் கொண்டு வைத்தாள். அவன் நிதானமாக எடுத்து தண்ணீரை ஊற்றி குடித்தான். அப்பா, என்ன வெயில்! உஷ் என்று ஊதிக்கொண்டான். தனக்கு ஏன் இப்படி வெட்கம் வருகிறது என்று புரியாமல் குழம்பினாள் நளினா. தலை நிமிர்த்தி பேசி அசர வைக்கும் தனக்கு எதற்காக இப்படி ஒரு குழப்பம்? புரியத்தான் இல்லை. இவனுடைய சுவாதீனம் தன்னை ஆளுகைப்படுத்துகிறதோ? எது எப்படியோ இந்த ஆளுமைத்தனம் பிடித்துத்தான் இருந்தது. கூல்ட்ரிங்க்ஸ் தரட்டுமா? கேட்டுண்டே இருந்தா எப்படி? கொண்டா. ஓடிப்போய் ஆரஞ்சு பழரசத்தை டம்ளரில் நிரப்பிக் கொண்டு வந்தாள். இந்தாங்க. வாங்கி மடக் மடக்கென்று குடித்தான். நேத்து நீ என்னை புரிஞ்சுக்கல இல்லை? வீட்டுக்கு வந்ததும் தான் அம்மா சொன்னாங்க என்றாள் நளினா. அப்புறமா என்ன நினச்ச நளின்? இயல்பான குறும்புத்தனம் கொப்பளிக்க என்ன நினைக்க முடியும்? ஒன்றும் நினைக்கல என்றாள். போச்சுடா, அப்போ நான் இங்கே வந்ததே வேஸ்ட் என்றவன் பூட்ஸை நகர்த்தி மாட்டிக்கொள்ள காலை நகர்த்தினான். ஐயோ, போய்விடுவானோ என்ற ஆதங்கம் அவளை சூழ்ந்தது. கிளம்பிட்டீங்களா? நீதான் ஒன்றும் நினைக்கலையே. நினச்சேனே. என்ன நினச்ச? இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களே, என்ன ஆனீங்களோன்னு நினச்சேன். ஐயையோ, பிச்சுக்கிறேன் மண்டைய. இத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மண்டையை பிச்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அறுக்காதே நளின். குறும்பாக அவனை முறைத்தாள். இப்போ ஏன் டர்ன். நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் ஒன்றை நினச்சேன் பாடினான் அவன். குபீரென்று சிரித்தாள் அவள். நேற்று பார்த்ததுமே என்ன நினச்சிங்களா? வேடிக்கைதான். நிறுத்து சிரிப்பை. நீங்கள் வேடிக்கையாக சொல்லுவீங்க, நான் சிரிக்கக்கூடாதா? உன்னை இப்போ பார்த்து நினைக்கல. என்னோட நினைப்புக்கு வயசு 3. நம்ம குடும்பத்து கல்யாணம் ஒன்றில் நான் உன்னை பார்த்தேன். அப்போவே பளீர்னு அடிக்கிற மின்னல் மாதிரி நீ என் மனசை பறிச்சிட்ட. ஆனால் அப்போ எனக்கு புரியலை. உடனே அமெரிக்கா போயிட்டேன். இருந்தாலும் நீ என் மனசில் இருந்த. பிரமிப்புடன் நளினா அவனையே பார்த்தாள். தன்னை ஒருவன் தானறியாமலேயே 3 வருஷமாக நினைக்கிறான் என்றால் தனியான கர்வம் ஒன்று அவளுள் மலர்ந்து அவளையே மூழ்கடித்து திக்குமுக்காடி போனாள். இது சாத்தியமா? முடியுமா? நேற்று நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். ஏமாற்றம் இழையோடிய குரலின் தவிப்பு அவனை என்னவோ செய்தது. முனகினாள். சாரி அரவிந்த் என்றாள். அவனுடைய முகம் குழந்தையைப் போல பரிதாபத்தை காட்டியது. பொம்மையை தொலைத்துவிட்ட குழந்தையின் ஏமாந்த முகம். கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இழந்த தவிப்பு. தட்டி ஆறுதல் சொல்ல வேண்டும் போல அவளுள் ஒரு குறுகுறுப்பு நிகழ்ந்தது. மெல்ல எழுந்து அவன் அருகில் போய் உட்கார்ந்து கொண்டாள். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்துவிட்டு என்னையே ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கல. உங்களை பார்த்த ஞாபகமே நிழலா மனசில் வருது. பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு பாடட்டுமா? பொருத்தமாகத்தான் இருக்கும். அப்போ கிளம்பட்டுமா? எழுந்து நின்றான். எங்கே கிளம்பிட்டீங்க? எனக்கு இங்கே வேலை இல்லையே நளின். ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இரவுல மலர்ற மலர் மாதிரி என் மனசில் நீ மலர்ந்த. மலருக்கு தெரியணும்னு நான் நினச்சேன். மலருக்கு சொந்தம் கொண்டாட உரிமை எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. நான் எப்படி தோட்டக்காரனாக முடியும்? கண்களை விரித்து அவனை பார்த்தாள் நளின். தோட்டக்காரனின் தோட்டத்தில் மலர்ந்த மலருக்கு தோட்டக்காரன்தான் உரிமை உள்ளவன். மலர் மறுத்தாலும் தோட்டக்காரனுக்கு நினைக்க உரிமை உண்டு. மலர் இந்த உரிமையை ஏற்றுக்கிறதாங்கிறது தான் இப்போ கேள்வி.
கரெக்டாக சொன்னேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் புரியலை. கலீர் என்று சிரித்தாள். நீங்கள் 3 வருஷமாக பட்ட அவஸ்தையை நான் நேற்று ஒரே ராத்திரியில் பட்டுட்டேன். அதுவும் ஊர் பேர் தெரியாத ஒருத்தரை நினச்சி. அவன் சொல்ல சொல்ல மலர்ந்து போய் பூரித்தான். இவன் யாரோ பாடினான். பதிலுக்கு எனக்கும் பாட வரும். பாடேன். பாடினாத்தான் விடுவேன். பாடமாட்டேன். அவள் முகத்தை கைக்குள் அடக்கி கொண்டாள். கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். 3 ஆண்டுகளாக இவள் தன் மனதிற்குள் உட்கார்ந்து அடம் பிடித்தவள் அல்லவா? மறக்க முடியாமல் திண்டாடியவன் அவன்தானே. இத்தனைக்கும் இவளுடன் பேசவில்லை, பழகவில்லை. ஊடல் இல்லை, கூடல் இல்லை. இதுதான் தெய்வீக காதலோ? அவனுடன் படித்த நான்சி கூட கேட்டாள், என்ன அரவிந்த், எப்பவும் கற்பனை என்று. என் இதய வானத்தில் ஒரு நிலா சதா பவனி வருது. எப்பவும் எனக்கு பௌர்ணமிதான். பூமியில் உள்ளவனால எட்டி பிடிக்க முடியுமா நிலாவை? நான்சி சிரித்தாள். இவனுடன் வேலை செய்பவள். நிலவை மனிதன் தொட்டுவிட்ட யுகத்தில் இருக்கீங்க. நான்சி எதை புரிந்து கொண்டு சொன்னாலோ என்னமோ. அவன் மனதில் இருந்த நளினா இப்பொழுது அவனுடைய ஸ்பரிசம் படும் தூரத்தில்தான் இருந்தாள். தனியாக இருப்பவளை தொடுவது ஆண் தர்மமா? அவனுடைய காதலுக்கு வயசு 3. கனவில் அவளுடன் பவனி வந்து பேசியிருக்கிறான். ஆனால் அவள் காதலுக்கு வயசு ஒரே ஒரு ராத்திரிதான். அதற்கு 3 ஆண்டு வளர்ச்சி இருக்க முடியுமா? அவள் அருகில் முகத்தை கொண்டு போனவன் தாழ்ந்த குரலில் நளின் என்றான். மூச்சுக்காற்று கன்னத்தை சுட்டது. திடுக்கிட்டு போய் முகத்தில் பதிந்திருந்த கையை எடுத்துவிட்டு மலர மலர விழித்தாள். ஐ லவ் யூ நளின். காது மடல்கள் குப்பென்று சூடேறியது. நெஞ்சு படபடத்தது. விடியற்காலை கனவு இத்தனை சீக்கிரமாக பலிக்குமா? நீ என்னை காதலிக்கிறாயா நளின்? முகத்தை மலராக எண்ணி கையில் எடுத்தான். சாரி, தெரியாம வந்துட்டேன். குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார்கள் இருவரும். எதிர் ஃப்ளாட் வேணிதான். கண்களை மூடிக்கொண்டு நின்றவள் அடுத்த கணம் திரும்பி பார்க்காமல் ஓடினாள். நளினாவுக்கு கதவை சாத்தாத தவறு புரிந்தது. திருமண மலர்கள் தருவாயா? தொடர்ந்து மலரும். இணைந்திருங்கள். நன்றி.